காலை வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பிரபு அண்ட் சௌமியா கூட. காலை வணக்கம். வணக்கம் சௌமியா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல, நான் ஒரு சிறப்பான நாள் அப்படின்றத மட்டும் தான் கேள்விப்பட்டேன். என்ன நாள்னு நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு டே ஆஃப் அக்செப்டன்ஸ். அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு மனுஷன் என்ன குறையோட இருந்தாலும் அந்த குறையை பார்க்காம, அவன் ஏதோ ஒரு நோயோட இருக்கான்னா அந்த நோயை பார்க்காம அவனை பார்க்குற சக மனுஷன் அதையும் தாண்டி அன்பு மட்டுமே பிரதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்திருக்கான ஒரு நாள் இது. கரெக்ட். ஒரு பெரிய ஃபிலாசபிக்கலான தாட்டை வந்து ஒரு நாளில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி வந்து ஒரு நெகிழ்ச்சியான கதை இருக்குது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். 3E லவ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதை ஆரம்பித்த ஆனி ஹாப்கின்ஸோட கதை தான் இது. நான் தான் சுருக்கமாக வந்து சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு சின்ன டிசபிலிட்டியோட வந்து பிறந்தாங்க. ஆனால் அந்த டிசபிலிட்டி மக்களுக்கு வந்து தெரியக்கூடாது, தன்னை பார்க்குறவங்க அந்த குறையை வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க தன்னை வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஈடுபடுத்திக்கிட்டாங்க, நிறைய திறமைகளை வந்து வளர்த்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெடிக்கல் கண்டிஷன்னால வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஞாபகமாக தான் வந்து இந்த ஒரு நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன பேராகிராஃப் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை நான் உங்களுக்காக வந்து படித்து காமிக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் யாருன்றதை நீங்கள் முழுசாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு இந்த உலகத்துக்கு வந்து சொல்லுங்கள். சமூக உரிமைகள் உள்ள, சொந்த கருத்துக்கள் உள்ள, பல விஷயங்களில் ஆர்வங்கள் உள்ள, குறிக்கோள்களும் லட்சியங்களும் உள்ள, வாழ்க்கையை நேசிக்கும் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் நிறைந்த ஒரு நபராக வாழுவேன், குரலே இல்லாத ஒருத்தராக இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்க ஊனமுற்ற ஒரு மனிதராக வாழல, நீங்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா சமயம். இதை நானும் இந்த டே பற்றி படிக்கும்போது நெட்டில் நானும் இந்த விஷயத்தை பார்த்தேன். இப்போ நாம் அடுத்தது என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்? நிறைய இன்ஸ்பிரேஷனான விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு முதல்ல நாம் வந்து நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்தி கரெக்டான ஒரு நேர்கோட்டில் நிலைநிறுத்துறதுக்காக உடலும் உள்ளமும் பகுதியில் ஒரு முத்திரையை பார்க்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது தும்மி முத்திரை என்ற ஒரு அருமையான முத்திரை. தும்மல் ஏன் உருவாகிறது, எப்படி உருவாகிறது என்ற ஒரு பயணத்தை நாம் தொடர்ந்தோம் என்றால், நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அல்லது உடம்புக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று காற்று வழியாக உள்ளே நுழைந்து விடுகிறது. அதை வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சியில் இந்த உடம்பானது தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ளும் ஒரு சூழ்நிலையே தும்மல் என்று அர்த்தம். அந்த தும்மலானது மிக அதிக வேகத்தில் நமது நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிப்படலத்தில் சிக்கி கொண்டு தடுமாறக்கூடிய அந்த கிருமியை வெளியேற்றுவதற்கான ஒரு உபாயமே இந்த தும்மல் என்ற ஒரு காரணம். அப்படி அந்த தும்மல் அடிக்கடி வந்து கொண்டு இருந்தால், சில சமயம் நமக்கு மூக்கில் வந்து அரிப்பு இருந்தாலோ அல்லது மூக்கில் லேசாக அந்த அழுக்குகள் சேர்ந்து காய்ந்து போயிருந்தாலோ நமக்கு வந்து தும்மல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்படி எப்போவாவது ஒரு தடவை தும்மல் வந்துச்சுன்னா பரவாயில்ல, அடிக்கடி தும்மல் வந்து கொண்டே இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் நமக்கு நிறைய எனர்ஜி லாஸ் என்று சொல்லக்கூடிய சக்தி விரயமாகும், சோர்வு ஏற்படும், ஒரு சைனஸ் என்று சொல்லக்கூடிய பீனிச நோய் வந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும், கண்களில் நீர் கோர்த்து கொள்ளும், வாய்கள் இந்த கடவாய் பகுதி எல்லாமே வலி உண்டாகும். இதிலிருந்தெல்லாம் நம்ம வந்து தவிர்ப்பதற்காக இந்த முதிரையை பயன்படுத்தலாம். இன்னொன்று, நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டு இருப்போம், அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த இடத்துல தும்மல் உடனடியாக வந்துருச்சு அப்படின்னா சூழ்நிலையே மாறிப்போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதையெல்லாம் தடுப்பதற்காக இந்த தும்மி முதிரை என்பதை பயன்படுத்தி கொள்ளலாம். தும்மி முதிரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய கை விரல்களில் மோதிர விரலும் சுண்டு விரலுக்கும் நடுவில் கீழ் பகுதியில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒரு பள்ளம் இருக்கும். அந்த மேட்டு பகுதியில் கரெக்டாக உங்களுடைய பெருவிரலை அப்படி வைத்து மிதமான அழுத்தம் கொடுக்கணும். 2 கையிலையும் செய்யணும். இந்த முதிரை வைத்து ஒரு 30 வினாடிகளுக்குள்ளாகவே உங்கள் தும்மல் கட்டுப்பாட்டுக்கு வரும். தும்மல் வர தொடங்கும் பொழுது அப்படியே உங்களுக்கு அந்த சென்சேஷன் என்ற உணர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும் போதே இந்த முதிரையை டக்குன்னு இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உடனடியாக அந்த தும்மல் நிற்கும். தொடர் தும்மல், தொடர் காது வலி அல்லது தொடர் உங்களுக்கு அடிக்கடி அந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு 20 நிமிடம் தொடர்ச்சியாக நீங்கள் செய்தால் அதிகமான பலன் இருக்கும். உங்களுடைய கை விரல்களில் மோதிர விரலும் சுண்டு விரலும் இணையும் இடத்தில் அந்த கீழ் பகுதியில் பெருவிரலால் அப்படியே மிதமான ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு துடிப்பை உணருங்கள். 2 கையிலே இந்த முதிரை செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது அமர்ந்து கொண்டு செய்ய வேண்டும் அல்லது நின்று கொண்டு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய காலில் வந்து ஏதாவது ஒரு விரிப்பு இருக்க வேண்டும், அதாவது ஒரு தடுப்பு. வெறும் தரையில் நின்று கொண்டு செய்ய வேண்டாம். ஒரு நாளைக்கு 2-3 முறை கூட செய்யலாம். இந்த முதிரை செய்வதன் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது? தும்மல் உடனடியாக கட்டுப்படும், காது மூக்கு தொண்டையில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமைகளை சரி செய்யும், வாய்ப்பகுதியில் இந்த கடவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு பிடிப்பு, வாய் திறக்க முடியாமல் ஒரு பிடிப்பு இருக்கும்,
அந்த பிடிப்பு வந்து சரியாகும் போன்ற பலவிதமான அருமையான பலன்கள் நமக்கு கிடைக்குது. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக உடனடியாக நாம் பெறப்போகும் பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகம் மலர்ச்சி ஆகும். அப்படியே ஒரு கண்களில் ஒளி தோன்றும், முகம் மலர்ச்சி ஆகும். பார்த்த உடனே நமக்கு அப்படியே ஒரு தேஜஸ் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த முத்திரை செய்து அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் 10 வயதுக்கு கீழே வந்து இந்த முத்திரை செய்ய வேண்டும். ரொம்ப பயனுள்ள முத்திரையில் இப்போ இவருடைய முத்திரைகள்லேயே இதுக்கு முன்னாடி ஒரு சில முத்திரை பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரத்தம் சுத்தம் பண்ணுறதுக்கு வருண முத்திரைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ரத்தத்தை முத்திரை மூலமே சுத்தம் பண்ண முடியுங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு வந்து டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய முறையே வந்து இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சிம்பிளான நிறைய விஷயங்களை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதை வந்து நம்ம தேடி நிறைய விஷயங்களை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து நான் உங்ககிட்ட நிறைய டவுட் கேட்கணும். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் இனியாவை என்று கேட்டுருக்கீங்க. பிரபு அண்ட் சௌமியா கூட. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்னையே ஊட்டி மாதிரி இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் என் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வரும்போதே நான் ஒரு நாள் பார்த்தோம் பயங்கர பனி மூட்டம். என்னடா எங்கேயோ புகையில் ஏதோ எரிஞ்சிட்டு இருக்குன்னு நினச்சேன். என்னால் நிஜமாவே இது வந்து பனி தான் அப்படிங்கிற கற்பனைக்கே போல. கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் ஃபீல் பண்ணவே முடியுது அது பனின்னு. ஓகே, நீங்கள் வடிவேல் காமெடி அளவுக்கு வந்து பனிமூட்டமாக இருக்குன்ற உடனே வந்து நம்ம கண்ணில் தான் கோளாறு நினச்சி தெரிவிப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஊட்டியில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சில்னஸ் வந்து நம்ம சென்னையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன தான் வந்து பனியை வந்து நான் ரசிக்கிறேன்ப்பா அப்படிலாம் வந்து சொன்னாலும் சில விளைவுகள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இந்த கோல்டு, இருமல், ஜலதோஷம் வந்துருச்சுன்னா வந்து சீக்கிரத்தில் வந்து போகாது. எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இருமல் வந்துட்டாலே பாலில் மஞ்சத்தூள், இந்த மிளகுத்தூள்லாம் போட்டு சூடு பண்ணி கொடுப்பாங்க. அதை குடிக்கலன்னு அவ்வளோ ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இல்லை, உங்கள் வீடு இல்லை, எல்லா வீட்லையும் வந்து இது ஒரு மேண்டேட்டரியான ப்ராசஸ். இருமலை டக்குன்னு மிளகுப்பா டக்குன்னு எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க. மேக்ஸ் வரணுமா, வெண்டைக்காய் சாப்பிடு அப்படின்வாங்க. மேக்ஸுக்கும் வெண்டைக்காய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் எல்லாம் வரப்போகுது இல்லையா? அதில் என்னன்னா, எங்கள் வீட்டில் எப்படின்னா மேக்ஸ் எக்ஸாம் வந்தால் எனக்கு பயம் வரதா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு பயம் வந்துடும். என்ன பையன் படிப்பானா, பாஸ் ஆவானா, ஃபெயில் ஆவானா அப்படிங்கிற பயம் வந்துடும். அப்போ எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல் எல்லாமே வந்து வெண்டைக்கான்னு இருக்குமா? ஆனால் வெண்டைக்காய் சிப்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? சாப்பிட்ருக்கேன் கொஞ்ச நாள் முன்னாடி. சொல்லுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதால இப்போ நம்மளோட புதுச்சேரி சரவணன் சார் இருக்கார் இல்லையா, பசுமை உணவுகள் பகுதியில் வெண்டைக்காய் சிப்ஸ் செய்ய போகிறார். பார்த்துக்கலாமே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு வெண்டைக்காய் சிப்ஸு. இது எப்படி செய்யலாம், அதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய், மிளகு சீரகப்பொடி, பொட்டுக்கடலை மாவு, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை சாறு தேவையான அளவு. இப்போ என்ன பண்ணணும், முதல்ல கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். இந்த உப்பு சாதாரணமாக சுவை கூட்டுறதுக்காக தான் தவிர காய் வந்து உப்பு போட்டு சமைக்கணும் எந்த அவசியம் கிடையாது. காரணம்னா உப்பு வந்து ஏற்கனவே காயில் இருக்குது, தாது உப்புகள் காரில் ஏற்கனவே இருக்குது. நம்ம சுவை கூடுதலுக்காக தான் உப்பு போடுறோம். கொஞ்சம் எலுமிச்சை சாறு, ஒரு அரை தேக்கரண்டி மிளகு சீரகப்பொடி, இது கொஞ்சம் கலக்கணும். இதில் பொடியாக நறுக்கி வச்சுக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெண்டைக்காய் பச்சையாக இருக்கும்போது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி கஷ்டம்னா, அந்த உண்மையான சுவை இருக்கு இல்லையா, அது சாதாரண காய்த்தன்மையுடையதாக இருக்கும். இப்போ எலுமிச்சை சாறில் சேர்க்கும்போது, காரம் சேர்க்கும்போது வெண்டைக்காயோட சுவை மாறிடும், ஆனால் வெண்டைக்காயோட தன்மை மாறாது. அதனால் வெண்டைக்காயில் சேர்த்துக்கிறோம். இப்போ வெண்டைக்காய் சேர்த்து இது குளுக்குறோம். அந்த பிசுபிசுப்பு தன்மையில் இருக்கும். அதுக்காக தான் இந்த பொட்டுக்கடலை பொடி. இப்போ பொட்டுக்கடலை பொடி சேர்த்து பண்ணும்போது அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடியை தூவிக்கிறோம். இப்போ இந்த பிசுபிசுப்பு தன்மை வெண்டைக்காயில் இருக்காது. இது சிப்ஸ் சாப்பிட்டா என்ன உணர்வு கிடைக்குமோ அதே அளவு சுவையாகவும் அதே அளவு தரமாகவும் இருக்கும். இது வந்து உடனே சாப்பிடணும். காரணம் என்னென்னா, இது வந்து காய வச்சு செய்கிறதில்ல, இது காய வைக்காமல் செய்கிறதில்ல, உடனே சாப்பிட்லாம். ஆனால் கெடாது, சீக்கிரம் ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு கெடாது. காரணம்னா இதில் எலுமிச்சம்பழம் சேர்த்துறோம், உப்பு சேர்த்துறோம். உப்பு எலுமிச்சம்பழம் சேர்த்தா எதுவுமே கெடாது. அதனால் இது எதுவும் சீக்கிரம் கெடாது. இருந்தாலும் உடனே சாப்பிட்டா சுவையாக இருக்கும். இப்போ இதை கிளறிட்டோம்னா இந்த பிசுபிசு தன்மையை அந்த பொட்டுக்கடலை பொடி எடுத்துரும். இப்போ சுவையான வெண்டைக்காய் சிப்ஸு தயாராக இருக்குது.
எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பிசு பிசு போகணுன்னீங்க அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட மூளை செயல்பாடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஷார்ப்பாக இருக்குன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும். ரொம்ப நல்ல உணவு, உடம்புக்கு சுறுசுறுப்பு அளிக்கக்கூடியது. இந்த கணக்கு போகிறவங்களாம் இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்ல கணக்கு வரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லுவாங்க. இது விஸ்வநாத ஆனந்தும் இதை ஒத்துட்டுருக்காரு. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிமிஷம் சந்திக்கலாம். நன்றி. என்னடா அவர் வெண்டைக்காய் சிப்ஸ் செய்ய போகிறாருன்னு நான் நினச்சேன். சரி எண்ணெயெல்லாம் கொண்டு வந்துட்டார் போல இருக்கு நம்மளால் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போவும் அவருடைய ஸ்டைலில் மாறல. நான் சாப்பிட்ட வெண்டைக்காய் சிப்ஸில் எண்ணெய், இந்த மசாலா அது இதுன்னு தூவி கொஞ்சம் மசாலா கலந்த சிப்ஸ் தான் அது. என்ன இருந்தாலும் என் கொள்கையிலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு வந்து சார் விடப்படியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை தான் இல்லையா? நிச்சயமா இது சாப்பிட்டா ஹெல்த்தியும் கூட. அதான் அதுவும் சரிதான். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அடுத்து வந்து இறையன்பு சார் வர போகிறாரு, நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போகிறாரு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திறந்து பேசலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. புதிய FM ஸ்டேஷனில் இனியாவை இன்று கேட்டுட்ருக்கீங்க. பிரபு அண்ட் சௌமியா கூட. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து இறையன்பு சார் வந்து வரப்போறாரு. முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் எல்லாருக்குமே ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஆர்வம் இருக்கும். நம்ம வந்து தன்னிச்சையாக நிறைய விஷயங்கள் வந்து செய்யணும், நம்மளே வந்து செஞ்சு பார்க்கணும், அப்பா அம்மாவோட ஹெல்ப் இல்லாமல். ஆனாலும் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா வந்து எங்கே வந்து பொண்ணு வந்து தப்பாக அதை செஞ்சிருவாளோ, இல்லை பையன் வந்து இந்த மாதிரி தனியாக செய்யும்போது வந்து இதை அடிபட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூட இருந்து அசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சம்டைம்ஸ் அதை நம்மளுக்கு வந்து என்னது இது நம்மள தனியாக செய்ய விட மாட்டுறாங்களே அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? இதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. கதை இல்லை, இது நம்மளவர் ஐயா இருக்காங்களே, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். ஏன்னா அவர் வந்து அவரோட மனைவிக்கு சைக்கிள் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வலியுறுத்திட்டே இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னு அவங்க கேட்கும்போது சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஒரு ஊராக சுற்றிட்டு இருப்பேன் இந்த விவசாயம் சார்ந்து, நீ தன்னிச்சையாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா யாரோட ஹெல்ப் இல்லாமல் நீ போகணும். அப்போது நீ சைக்கிள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீ யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை, நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும் இல்லையா? இப்போ சைக்கிள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பொதுவாக எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம யாரும் சார்ந்து இல்லாமல் இருந்தாலே வந்து அதுக்கு நம்மளுக்கு ஒரு தனி ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? ஆனால் சுவாமி இப்போ இண்டிபெண்டாக வாழ்றதை பற்றி நாங்களும் நீங்களுமே வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோமே, ஆனால் இப்போ இறையன்பு சார் பேசுறதுக்கு நம்ம கொஞ்சம் கேப் கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இதை பற்றி தான் அவர் பேச போகிறாரு இன்னைக்கு. ஆமாம், நிச்சயமா பார்க்கலாம். என்னுடைய நண்பர் ஒருவர் அண்மையில் என்னை சந்தித்தப்ப அவர் சொன்ன ஒரு செய்தி ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அவர் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு அம்மா மட்டும்தான். அவர் அம்மா வந்து இருக்கிற வரைக்கும் அவர் திருமணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் போது திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அவருடைய மனைவி வந்து சமைச்சு கொடுத்தா இவர் என்ன பண்ணுவார், டெய்லி அந்த சாப்பிட்டுட்டு கண்ணா பின்னாடி திட்டுறது, தட்டை தூக்கி எறிகிறது, இதெல்லாம் ஒரு சாம்பாரா, இதெல்லாம் ஒரு ரசமா, இப்படியா இருக்கிறது பொரியல்னு படாத பாடுபடுத்துவாராம். கொஞ்சம் கூட நல்லா சமைக்கலாம், எங்கள் அம்மா மாதிரி நீ சமைப்பியா அப்படின்னு பயங்கர கோவப்படுவாராம். இது தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த அடிதடிங்கிறது ஒரு ஸ்டேஜில் என்னென்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் தெரியல அளவுக்கு ஆகி போயிடுச்சு. உடனே அவர் போய் கேட்டிருக்காரு, ஏங்க இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு. அவள் எவ்வளோ மோசமாக சமைக்கிறா தெரியுமா, நீங்கள் வேணால் சாப்பிட பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி உட்காந்தா சாம்பாரை பரிமாறி இருக்க அந்த அம்மா பொரியல் எல்லாம் வச்சு பார்த்தா அவ்வளவு நல்லா இருந்திருக்கு. அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அது மாதிரி இவர் சாப்பிட்டதே இல்லை இந்த நண்பர். அப்போ இவர் சொல்லியிருக்காரு, அம்மா நல்லா தானே இருக்குது அப்படின்னு. என்ன நல்லா இருக்குது, எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரை பற்றி எல்லார்ட்டையும் விசாரித்தா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வீட்டை விட்டு வெளியவே போகலைங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் வீட்டை விட்டு வெளியவே போகலை. தினமும் அவங்க அம்மா சமைக்கிறது தான் சாப்பிட்ருந்துருக்காரு. அதனால் அவருக்கு தெரிஞ்சதே அம்மா சமையலை தவிர வேறு எந்த சமையலும் தெரியாது, வேறு எந்த சாப்பாடும் தெரியாது, எந்த டேஸ்ட்டும் தெரியாது. இந்த சூழல் என்ன போச்சுன்னா அவருடைய மனசில் இதுதான் உண்மையான டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பதிஞ்சு போயிடுச்சு. அதனால் வேறு எந்த டேஸ்ட்டு இருக்கக்கூடிய இதையும் அவர் சாப்பிட்றதுக்கு தயாராக இல்லை. இப்போ டேஸ்ட்டுங்கிறது வந்து நாமளாக பார்த்து டெவலப் பண்ணிக்கிறது தானே. அப்போ என்னாச்சுன்னா அவருக்கு தெரிஞ்ச அந்த ஒரே டேஸ்ட்டில் இது இல்லைன்னொடனே எவ்வளவு நல்லா சமைச்சாலும் எவ்வளவு வெரைட்டியாக சமைச்சாலும் அவருக்கு அது டேஸ்ட்டாக தெரியல. ஒரே ஒரு முக்கியமான விஷயந்தான் எனக்கு இந்த கதையை கேட்ட உடனே என் மனசில் ஏற்பட்டது. அதாவது யார் ரொம்ப ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க தான் எல்லாத்துக்கும் அனுசரித்து போவாங்க. ஒரு பயணம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து சென்னையில் இருக்கோம், ஒரு கோயம்புத்தூர் போனால் அங்கே வந்து சாம்பார் வேறு மாதிரி இருக்கும், ரசம் வேறு மாதிரி இருக்கும், பொரியல் வேறு மாதிரி இருக்கும். அதே கோயம்புத்தூர்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும்.
நீங்கள் போய் ஒரு அத்தை வீட்டில் தங்கினீங்கன்னா அவங்க ஊரில் வேறு மாதிரி சமைப்பாங்க. இதே ஒரு நார்த் இந்தியா போனீங்கன்னா அங்கே பார்த்தா சப்பாத்தி சப்ஜி அது வேறு மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு வெளிநாடு போனீங்கன்னா அங்கே அந்த கான்டினென்டல் ஃபுட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நாகாலாந்து மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி இருக்கும். பஞ்சாப் மாதிரி இடத்துக்கு போனால் அங்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆந்திராவில் போனால் கொஞ்சம் காரம் கூடையாக இருக்கும். கேரளாவில் போனீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அதிகமாக இருக்கும். இது மாதிரி ட்ராவல் பண்ண தான் நம்ம வந்து பல்வேறு விதமான டேஸ்ட்டுக்கு பழகிறோம். இது வந்து உணவுக்கு இப்போ யாரெல்லாம் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த உணவை பற்றி அதிகமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கூட இது கூட ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது பெரிய ஒரு ஃபஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே இடத்துல அந்த ஊரை விட்டே வெளியவே போகாமல் வாழ்கிறவங்க என்னென்னா எங்கே போனாலும் அவங்க வந்து இந்த நல்லாவே இல்லை, ரசம் நல்லா இல்லை, சாம்பார் நல்லா இல்லை, இது காரம், இது உப்பு சரியில்லை அப்படின்னு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்குவாங்க. சாப்பாட்டை ஒரு பிரச்சனையாக்குறவங்க யாருமே அதிகமாக ட்ராவல் பண்ணலன்னு அர்த்தம். சரி, ட்ராவல் பண்ணுறதுனால உணவு மட்டும்தான் மாறுதா? இது ஒரு கேள்வி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஹெல்த்தே நல்லா இருக்குங்கிறாங்க. இப்போ மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு 2 நாள் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு கூட குறைவுங்கிறாங்க. ஹைப்பர் டென்ஷன் வராது, கொலஸ்ட்ரால் அதிகமாகாது. ஏன்னா வெளியே போயிட்டு வந்த உடனே நம்ம கவலையெல்லாம் புதிய மனிதர்களை பார்க்கும்போது அப்படியே பறந்து போயிடுது. நமக்கு வந்து ஒரு அயற்சியெல்லாம் போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வருவோம். நம்ம வெளிநாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சேமிக்கிறதே இல்லை. அவங்களுடைய சேவிங்ஸு அப்படின்னா அவங்க நம்மள மாதிரிலாம் வந்து நகையை வாங்கி வைக்கிறது, வீடு வாங்கி வைக்கிறது, அங்கே ஒரு நிலத்தை வாங்கி போடுறது, இங்கே ஒரு நிலத்தை வாங்கி போடுறது, இதெல்லாம் செய்யறதில்லை. அவங்க பண்ணுறது என்னென்னா சிம்பிள் விஷயம். அவங்க என்ன சேவ் பண்ணுறாங்களோ அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ட்ராவலிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த அனுபவம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் தி ட்ராவல். இப்போ நம்ம ஊர்லேயே நம்ம ட்ராவல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பக்கத்தில் யார் வந்து உட்காடுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு பஸ்ஸில் போனால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு ஊருக்கு போனோம்னா அங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு இடத்துல போய் தங்கினோம்னா அங்கே என்ன சூழ்நிலைகளோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி அதிகமாக வளர்கிறதே ட்ராவலில் தான். ஆக பயணம் என்பது ஒரு மனிதனை பண்படுத்துகிறது. ஆகவே நிறைய பயணங்கள் மேற்கொள்ளுவோம். எல்லா இடங்களிலும் உன்னதங்கள் ஒளிந்திருக்கின்றன என்பதை அறிவோம். அதன் மூலம் நம் வாழ்வை இன்னும் மேம்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நல்ல விஷயங்கள் சொன்னார் இல்லையா? ரொம்ப வந்து நல்லா வந்து சொன்னார்னு சொல்லலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூல் அறிமுகம் பகுதியில் வந்து இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன புத்தகத்தை அறிமுகப்படுத்த போகிறோம்? இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்த போகிற புத்தகம் பார்த்தீங்கன்னா வற்றா நதி. ஓகேங்களா? இந்த புத்தகத்தை பற்றி நீங்களே சொல்லுங்கள். ஓகே, இந்த புத்தகம் வந்து கார்த்திக் புகழேந்தி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. அகநாழிகை பதிப்பகம் வந்து இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இதோட விலை வந்து 120 ரூபாய். இதே மாதிரி நேர்களான உங்களுடைய புத்தகமும் நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய புத்தகத்தோட 2 பிரதிகளை இப்போ வந்து ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஓகே சௌமியா, அடுத்தது நம்ம கெஸ்ட் போர்ஷனுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு டே ஆஃப் அக்செப்டன்ஸ். அது ரிலேட்டடான கெஸ்ட் வந்திருக்காரு இல்லையா? இன்னைக்கு நம்ம இறையன்பு சார் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாபிக் சம்மந்தமாக தான் வந்து பேசினார் இல்லையா? ஸோ அதே டாபிக் வந்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கெஸ்ட் வந்து வந்திருக்காரு. அவருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வந்து அவர்கிட்ட கேட்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் இனியாவை என்று கேட்டுட்ருக்கீங்க. பிரபு அண்ட் சௌமியா கூட இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி டே ஆஃப் அக்செப்டன்ஸ் இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேத்ரோதயா அப்படிங்கிற அமைப்போட ஃபவுண்டர் கோவிந்தகிருஷ்ணன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் அமைப்பு பற்றி சொல்லுங்கள் சார். உங்கள் அமைப்பில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க நேத்ரோதயா பற்றி? எங்கள் அமைப்பு வந்து 2002 அக்டோபர் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அமைப்பினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, கிராம பகுதியில் இருக்கிற பார்வை மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு சென்னையை நாடி வரும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக வந்து தங்கிறதுக்கு இடம், உணவு, அவங்களுக்கு கல்வி பயிலக்கூடிய ஒரு சூழல், எதுவுமே வந்து சென்னையில் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்த ஒரு காலம் அது. அந்த சமயத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு சென்னையில் இலவசமாக தங்கக்கூடிய ஒரு விடுதி, ஒரு தரமான உணவு மற்றும் அவர்களுக்கு கல்வி பயிலக்கூடிய அனைத்து வித உதவிகள், குறிப்பாக சொல்லணுன்னா வாசிப்பாளர்கள். இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு பல மைல்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும்.
நிறைய வாசிப்பாளர்கிட்ட போய் அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வாசித்து காட்ட சொல்லுவோம். அந்த நிலையெல்லாம் மாறி எங்களுடைய அமைப்பிலேயே வாசிப்பாளர்களை வர வச்சு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வாசிப்பாளர் நேரம்னு ஒன்று ஒதுக்கி அவங்களுடைய புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். கல்லூரி படிக்கும்போது அவர்களுக்கு பார்ட் டைம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கோர்சஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சி அவருடைய கம்ப்யூட்டர் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து அவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அமைப்பில் ஏற்படுத்தி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்வையற்றவர்களுக்கு வந்து இந்த விளையாட்டு போட்டிகள் வந்து பார்வையற்றவர்களுக்கு வந்து அதிக அளவில் நம்ம மாநிலத்தில் நடத்தப்படலை. அவர்களுக்கு சிறந்த முறையான ஒரு விளையாட்டு போட்டிகளை வந்து நடத்தணும்னு எங்கள் அமைப்பு முயற்சி எடுத்து அவர்களுக்கு கிரிக்கெட், வாலிபால், செஸ்ஸு இது போன்ற போட்டிகளை நடத்தி அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு அந்த விளையாட்டுத் துறையிலையும் பார்வை மாற்றுத்திறனாளியே வந்து மற்றவர்களுக்கு இணைய அவங்களையும் வந்து போட்டியிட வைக்கணும்னு சொல்லி அதுவும் செஞ்சோம். அது மட்டும் இல்லாமல் பார்வையற்றோருக்கான ஒரு சிறப்பு இலவச பள்ளி, இந்த ஒரு உறைவிட பள்ளின்றது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அது வந்து நேத்ரோதியாவில் நாங்கள் ஆரம்பித்து பார்வையற்ற மாணவர்களுக்கு தரமான ஆசிரியர்களை கொண்டு ஒரு இலவச பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு இலவச பள்ளியை நாங்கள் ஆரம்பித்தோம். குறிப்பாக இந்த பள்ளியினுடைய நோக்கம் என்னென்னா, இப்போது தமிழக அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 9 கோடி புத்தகங்களை வந்து அரசு பள்ளிகளுக்கு வருடம் அவங்க வழங்கிட்டுருக்காங்க. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த அச்சிட்ட புத்தகங்கள் வந்து எந்த விதத்துலையும் அவங்களுக்கு வந்து பயனளிக்காது. ஆகையால் அவங்களுக்கு இந்த பிரெயில் புத்தகங்களை நாடி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த பிரெயில் புத்தகங்கள் கிடைக்காம ரொம்ப அவங்க அந்த அல்லல் பட்டிருக்க நேரத்தில் நாங்கள் என்ன நினச்சோம், அது ஏன் நம்ம வந்து ஒரு ஆடியோ புக்காக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு தரக்கூடாதுன்ற ஒரு யோசனையில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு 10வது 12வது மற்ற வகுப்புகளுக்குள்ள அனைத்து பாட புத்தகங்களையும் நாங்கள் ஒளிப்பதிவு செய்து ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டிங்கில் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் குறிப்பாக பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு இலவசமாக இந்த ஒளி புத்தகங்களை வாங்கிட்டு வரோம். இதன் மூலமா என்ன நாங்கள் சாதிக்க நினைக்கிறோன்னா, பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை இல்லை. இப்போ ஒரு புத்தகங்களை வாசிக்க சொல்லணும், இப்போ நைட்டு 10 மணிக்கு மேலே ஒரு பார்வையற்றவன் படிக்கணும்னா அவனுடைய ஏற்படக்கூடிய சவால்கள். அதனால் இந்த ஒளி புத்தகம் இருந்தால் அவனுடைய டிவிடி பிளேயரில் போட்டுட்டு அவன் கேட்டு அவனுடைய பாடங்களை அவன் பைஹார்ட் பண்ணுறதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ தேர்வில் வந்து மிக அதிக அளவுக்கு தேர்ச்சி பெற்றாங்க. குறிப்பாக கடந்த பொது தேர்வில் எங்களுடைய மாணவன் வந்து மாவட்டத்திலேயே 2வதாக வந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது சார்? உண்மையாக சொல்லணுன்னா வந்து என்னுடைய பார்வை குறைபாடு தான். இப்போ எனக்கு பார்வை பாதிக்கப்பட்ட நேரங்களில் வந்து பல நாட்கள் வந்து தூங்காமல் மனம் நொந்து வருத்தப்பட்டு இந்த உலகத்தையே வெறுக்கிற மாதிரியும் அவள் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது சொல்லிட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. குறிப்பாக ஒரு பள்ளியில் சேர்ந்தாலும் மற்ற மாணவர்கள்லாம் வந்து அவருடைய இருக்கையிலே இருந்து அந்த ஆசிரியர் கொடுக்குற குறிப்பெல்லாம் எடுப்பாங்க, என்னால் பார்க்க முடியாது. அந்த போர்டு கிட்ட போய் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னொன்று வந்து தேர்வுலெல்லாம் தொடர்ந்து நான் வந்து பின்னடைவை சந்தித்தேன். பல நேரங்களில் பள்ளிகள் மாற்றப்பட்டிருந்தது. இது போன்று தொடர்ந்து இது போன்ற சவால்கள் வந்து வந்துகிட்டே இருந்தது. இது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இதை வந்து நம்ம இதை நினச்சி வருத்தப்படுறதை விட இதையே மீறி நம்ம என்ன செய்ய முடியும்னு ஒரு யோசனை தோணுச்சு. அப்போ தான் இந்த 10ஆம் வகுப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1க்கு 2 முறை தோல்வியை சந்தித்தேன். அதற்கு பிறகு தான் பார்வையற்றோர்ன்ற ஒரு அந்த அரசாங்கத்தினுடைய அந்த சர்டிஃபிகேட் பெறப்பட்டு அதற்கப்புறம் பொது தேர்வு எழுதி எழுத்தருடைய உதவி மூலமாக ஸ்கிரைபுன்னு சொல்லுவாங்க. பார்வையற்றோர்கள் இன்றைக்கி தேர்வு எழுதுகிறாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம்,
நாங்கள் சொல்கிற பதிலை ஒருத்தர் எழுதுவாங்க. இதுதான் வந்து இன்று வரை அரசாங்கம் கடைப்பிடக்கூடிய தேர்வு முறை பார்வையற்றோர். அந்த முறையில் நான் தேர்ச்சி பெற்று 10வது முடித்தேன், 12வது முடித்தேன். அதுக்கப்புறம் நாளடைவில் இது வந்து எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக தான் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்வை குறைபாடுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த பிறகு இன்றைக்கி இந்த குறைபாடு இருக்கிறதுனால தான் மற்ற பார்வையற்றவர்களுக்குரிய பிரச்சனைகளை புரிந்து மற்ற பார்வையற்றவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த அடிப்படை தேவைகளை செய்யக்கூடிய ஒரு பக்குவமோ ஒரு மனநிலை எனக்கு வந்தது. அது வந்து இன்றைக்கி வந்து எனக்கு பார்வை இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். இந்த மாதிரி பார்வையற்றவங்களுக்கு வந்து நான் உதவி செஞ்சுருக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் குடும்ப பாரம்பரியமோ எங்களுடைய சகோதரர்களோ யாரும் இது போன்ற பணிகளில் ஈடுபடலை. ஏன் இந்த மாதிரி ஒரு பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே இந்த ஒரு குறைபாடு தான். ஆனால் இந்த குறைபாடை வந்து நான் வந்து குறையாக நினைக்கல, ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து ஏதோ ஒரு சுப்பீரியரான தாட் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா பிரபு? ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருந்தோம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு. ஒரு நெகட்டிவிட்டியை ஒரு பாசிட்டிவிட்டியாக வந்து பார்க்குற மனிதர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மி அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ என்னன்னா, இப்படி ஒரு விஷயம் பண்ணுறப்போ கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ அவங்க மனைவி இதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மற்றவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது? மனைவியுடைய சப்போர்ட் வந்து வார்த்தையால் நம்ம சொல்ல முடியாது. குறிப்பாக பார்வையற்றோர்களை வந்து திருமணம் செய்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருந்த காலத்தில் என்ன திருமணம் செய்து இதுவரை கடந்த ஒரு 16 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 99ல் கல்யாணம் பண்ணோம். இதுவரையும் ரொம்ப அற்புதமாக போயிட்டு என்னுடைய எல்லா பணிகள்லேயும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண்ணணும், என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் முன்னால் அவங்க தான். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு பெண் ஒரு ஆண். குறிப்பாக பார்வையற்றவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்வை குறைபாடாக தான் பிறக்கும்னு சொல்லி இந்த சமுதாயம் நினச்சிட்ருக்கு. அது உண்மை இல்லை. பார்வை குறைபாடு இல்லாமையே மற்ற எந்த விதமான ஊனம் இல்லாமல் எனக்கு வந்து 2 அழகான குழந்தைங்க இருக்காங்க. இதுபோல் தான் நிறைய பார்வையற்றவர்களுடைய பிள்ளைகள்லாம் வந்து எந்த ஒரு ஊனம் இல்லாமல் இன்றைக்கி நல்லபடியாக இருக்காங்க. அது இந்த நேரத்தில் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு பிறகு என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து என்னுடைய பணிக்கு வந்து உறுதுணையாக இருந்தவங்க நிறைய பேர். குறிப்பிட்டு யாரையுமே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அந்த சேவை, அந்த அவங்களுடைய அந்த நல்ல எண்ணம், அவங்க எனக்கு கொடுத்த அந்த உற்சாகம். குறிப்பாக ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி வந்து ஒரு நிர்வாகத்தை நடத்துறதுனாலே பல யோசனைகள் பல சந்தேகங்கள் ஏற்படும். இவரால் எப்படி ஒரு அமைப்பை நடத்த முடியும், இவருக்கு வந்து 500 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வித்தியாசம் எப்படி தெரியும், இவரை ஏமாற்றிடுவாங்க, இவருக்கு வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த திறமை இருக்கா, இது போன்ற பல்வேறு விதமான கேள்விகள் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்தது. அதை பொய்யாக்கும் விதமாக என்னுடைய செயல்பாடு இருந்தது. கடந்த 12 ஆண்டுகளாக வந்து ஒரு சிறந்த முறையில் இந்த அமைப்பு நடத்திட்டு வந்து 2010 வந்து சிறந்த சமூக சேவருக்கான விருதை வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவரிடம் பெறப்பட்டேன். 2012 முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவிடமிருந்து பெறப்பட்ட சிறந்த நிறுவனம்னு சொல்லி. ஏன் இது சொல்கிறேன்னா, பார்வை மாற்றுத்திறனாளியுடைய திறமைகளை குறைச்சி மதிப்பிடாமல் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா தான் தெரியும் அவங்களால எப்படி அதில் செயல்பட முடியணும். நீங்கள் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவங்களால முடியாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணாமல் அந்த வாய்ப்பை கொடுத்து அவங்களுடைய அந்த செயல்பாடை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு அவங்களுடைய செயல்பாடினுடைய இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ சார் சொல்கிற விஷயத்துலேருந்து பார்த்தா நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? பொதுவாகவே வந்து எல்லார்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் கற்றுக்க முடியும் பிரபு. அதனால் வந்து எல்லாருமே வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயங்களை வந்து பார்த்தாலே போதும் அப்படின்னு தான் நம்ம வீட்டில் கூட சொல்லி நம்ம வந்து வளர்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை வந்து எனக்கு வந்து வைடாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.
வெல்கம் பேக் வித் யோகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியாவை இன்று கேட்டுட்ருக்கீங்க பிரபு அண்ட் சௌமியா கூறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேத்ரோதயா அமைப்பை சார்ந்த கோவிந்த கிருஷ்ணன் அவர்கள்கிட்ட வந்து நம்ம நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு ஒரே ஒரு சீக்வன்ஸ் ஞாபகம் வந்து ஒரு படத்தில் வர ஒரு சீக்வன்ஸ் தாரி ஜமீன் பர் அப்படிங்கிற படத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அமீர் கான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையனுடைய அப்பா கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுப்பார். ஏதோ ஒரு தீவில் ஒரு மரத்தை வெட்டணும்னா போயிட்டு வந்து வெட்ட மாட்டாங்க, அது சுற்றி நின்றுக்கிட்டு தினம் தினம் அந்த மரத்தை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. நீ வந்து இப்படி அப்படின்னு வந்து நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் அந்த மரமே வந்து விழுந்துரும் அப்படின்னு வந்து சொல்கிறார். இந்த விஷயத்தை அவர் ஏன் வந்து சொல்கிறாருன்னா, ஒருத்தர் வந்து என்னதான் வந்து நான் வந்து பாசிட்டிவாக வந்து நினைக்கிறேன், நம்ம வந்து நல்லா வரும்னு நினச்சாலும் சுற்றி இருக்கவங்க வந்து தொடர்ந்து வந்து இல்லை நீ பாவம் நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து தோண ஆரம்பிக்கும் இல்லையா? அதனால் வந்து நாம் மாறினா மட்டும் இல்லை மற்றவங்களும் வந்து மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இந்த டே ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். சமூகத்தோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது நீ சொல்கிற விஷயத்துலேருந்து புரியுது. இப்போ அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது, தொடர்ந்து கேட்டுருவோமா? மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து செய்யறது எங்களுக்கு வந்து பிடிக்கல, இது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் மட்டும் அதில் முக்கியமாக வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகளை பார்த்த உடனே அவங்கள பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறது அப்படின்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா கடவுளை உடனே ஏன் தான் இந்த கடவுளுக்கே கண் இல்லையா, ஏன் இவங்களை இப்படி படைச்சிட்டாங்கன்னு சொல்லி கடவுளை திட்டுறது. அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி தான் நீ வந்து வாழ போறியோ, எப்படி நீ வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படி நீ இதை அதாவது தேவையற்ற பயங்களை தேவையற்ற அச்சுறுத்தல்களை எங்கள் மனதில் புகுத்துறது. அப்புறம் பார்த்திங்கன்னா பார்வை மாற்றுத்திறனாளிகளால் முடியக்கூடிய விஷயங்களை எங்களால் செய்ய முடியும், இருந்தாலும் முடியாதுன்னு அவங்களே முடிவு கட்டுறது. அது வந்து மிக ஒரு என்னது எங்களை வந்து ஒரு கற்காலத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை. அதையும் வந்து சமுதாயம் நிச்சயமாக மாற்றணும். ஏன்னா வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகளாகட்டும் மற்ற மாற்றுத்திறனாளிகளாகட்டும் அவங்க வந்து கருணையோ பரிதாபமோ இல்லை தயவோ அவங்க எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்க்குறது ஒன்று தான், அங்கீகாரம், சமமாக நடத்தப்படணும். சமம்னா என்னன்னு கேட்பாங்க. இப்போ மற்றவர்களுக்கு என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை அதே அளவுகோலில் பார்வை மாற்றுத்திறனாளியாகட்டும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்கள் செஞ்சால் போதும். அதை வந்து அதிகப்படுத்தியோ அதை குறைச்சோ செய்யணுன்ற ஒரு அவசியம் இல்லை, அந்த அவசியம் ஏற்படவும் கூடாது. நிச்சயமாக சார். இப்போ நம்ம மாற்றுத்திறனாளிகள் பற்றி பேசும்போது அந்த டெக்னாலஜி பற்றியும் பேசி ஆகணும் இல்லை சௌமியா? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு இன்னும் சுலபமாக நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வந்துட்டுருக்கு இல்லையா? இப்போ சார் கூட சொன்னார், இப்போ மெயில் கூட வந்து மெயில் படித்து காமிக்கும் சிஸ்டம் படிக்கிறமே. சார் இப்போது நம்ம டெக்னாலஜியில் என்னென்ன விஷயங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, மாற்றுத்திறனாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னென்ன விஷயங்கள் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவு வந்து நிறைய டிவைசஸ் நிறைய உபகரணங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. குறிப்பாக கம்ப்யூட்டரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஸ்க்ரீன் ரீடிங் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து அந்த கீபோர்டை நம்ம டைப் பண்ணாலே அது எல்லாமே சொல்லும் நமக்கு. அது பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா ஸ்பீக்னு ஒன்று வந்திருக்கு, என்விடின்னு ஒன்று வந்திருக்கு, ஜாஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஆர்கான் ஒன்று வந்திருக்கு. இது போன்ற இந்த மென்பொருள்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு கம்ப்யூட்டர்ஸில் மற்றவருடைய துணை இல்லாமல் மற்றவர்களுடைய அசிஸ்டன்ஸ் இல்லாமல் அவங்க வந்து தனியாக அவங்க கம்ப்யூட்டரில் அவங்களால செயல்பட முடியும். அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். முன்னெல்லாம் வந்து பிரெயில் வந்து என்னென்னா ஒருத்தர் சொல்ல நம்ம அந்த பிரெயிலை வந்து கையில் அச்சிட்டு எழுத வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கி அது மாறி நிறைய புது டெக்னாலஜி வந்து இன்றைக்கி பிரெயில் பிரிண்டர்ஸ் வந்திருக்கு. அந்த பிரெயில் பாக்ஸ்னு புது ஒரு மிஷின் வந்திருக்கு. நீங்கள் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு எஸ்ஸே வந்து நீங்கள் டைப் பண்ணணுன்னா அவங்ககிட்ட சொல்லி அவங்க எழுதணும். இன்றைக்கி அப்படி தேவையில்லை. நீங்கள் கம்ப்யூட்டரில் அந்த எஸ்ஸே நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் பிரிண்ட்டை கொடுத்தா போதும், பிரெயில் பிரிண்டரில் வந்து விழுந்துடும். எப்படி ஒரு சாதாரண ஒரு பிரிண்டர் மாதிரி இன்றைக்கி பிரெயில் பிரிண்டர் வந்திருக்கு. அதனால் பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த பிரெயில் ஸ்லேட்டை வச்சு அவங்க எழுதக்கூடிய நிலையெல்லாம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து வெறும் பிரெயில் புத்தகங்களை தான் நம்பிட்டு இருந்தாங்க.
அது இல்லாமல் அவங்களுக்கு வேறு எந்த சோர்ஸ் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியலும் கிடையாது. இன்றைக்கி ஒளி புத்தகங்கள் வந்துருச்சு. அதனால் எல்லா புத்தகங்களையும் வந்து நம்ம ஒளிப்பதிவு செய்கிறோம் பண்ணி அவங்களுக்கு வந்து அதை முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாசிப்பாளர்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இருந்தது, இல்லை பிரெயில் புத்தகங்களை சார்ந்து இருக்க நிலை இருந்தது. இன்றைக்கி அது மாறி எல்லாமே ஆடியோ புக்ஸாக வந்துருச்சு. அதனால் அவங்க ஒரு டிவிடி பிளேயர்லேயோ இல்லை ஒரு ஐபாட்லேயோ இப்போ வந்து ஏஞ்சல் ப்ரோ ரெக்கார்டர்னு ஒன்று வந்திருக்கு. அது பார்வையற்றோர்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ரெக்கார்டர். அது அவங்க வாசிப்பு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அதை வந்து நிறைய வாட்டி பாஸ் போட்டுக்கலாம். நிறைய டெக்னாலஜி வர ஆரம்பிச்சு. அதே மாதிரி சிக்னேச்சர் கைடுன்னு ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்மில் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் பணம் எடுக்க முடியாது, அவங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ஆணை போட்டிருக்கு. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வந்து கார்டு வழங்கணும். இப்போ எல்லா ஏடிஎம் மையங்களும் பார்வையற்றோர்கள் வந்து பணம் எடுக்கிற அளவுக்கு அந்த ஏடிஎம் மையங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பிரகாசமான ஒரு எதிர்நாட்களை நோக்கி தான். அதே மாதிரி ஸ்டிக்ஸ் இப்போ வந்திருக்கு, ஸ்மார்ட் ஸ்டிக்ஸ்னு வந்திருக்கு. அது வந்து முன்கூட்டியே வந்து அது சமிக்கைகளை கொடுக்கும். அந்த ஏதாவது கல்லோ இல்லை ஒரு பள்ளமாக இருந்தால் இது இல்லை. என்ன ஒரு மிகப்பெரிய சவால் இல்லைன்னா இந்த டெக்னாலஜியெல்லாம் வந்ததெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதனுடைய ப்ரைஸிங் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம பெட்ரோலுக்கோ கேஸுக்கோ இல்லை இதுக்கெல்லாம் மானியம் இருக்குது. ஆனால் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த அத்தியாவசியமான இந்த உபகரணங்களுக்கெல்லாம் எந்த ஒரு சப்சிடியும் இல்லை. இப்போ சார் சொல்லும்போது இதுக்கான ப்ரைஸிங் பற்றி பேசுகிறார். அதே சமயத்தில் இப்போ இந்த டெக்னாலஜி இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களும் பண்ணது. நம்ம ஆயுதம் செய்வோம் நிகழ்ச்சி புதிய தலைமுறையில் போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் கூட நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம். இப்போ நம்ம இணைய வேண்டிய நிகழ்ச்சி கூட வருண் ஒருத்தர் வந்திருந்தார். ஒரு செவித்திறன் குறைபாடு உள்ளவங்களுக்காக ஒரு மொபைல் ஆப் பண்ணியிருந்தார். ஆனால் இதெல்லாம் இவங்களை போய் எப்படி சேருது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. கண்டிப்பாக இது நிறைய பேரோட ஒரு சிந்தனையாக கூட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பெரிய நிறுவனங்களோட பொருட்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து கிடைக்குது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்கள்லாம் வந்து செய்கிற சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள்லாம் உங்களை வந்து சேருதா? உங்களுடைய நிறுவனம் இந்த மாதிரி யாராவது கூட வந்து ஒரு டைப்பில் ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை, இந்த போன்ற பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கிற இது வந்து அது ஒரு ஆரம்ப கட்டம்தான். அதற்கப்புறம் அதை வணிக ரீதியாக அதனுடைய ஏற்படக்கூடிய அது வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட்ஸாக அதை மாற்றும்போது அதுக்கு ஏற்படக்கூடிய பொருள் செலவு இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று சந்தையில் வந்து இதற்கு மார்க்கெட் இருக்கான்னு பார்ப்பாங்க. குறிப்பாக வந்து பார்வையற்றோர் யூஸ் பண்ணுறது ஸ்டிக்கு இன்றைக்கி தமிழகத்தில் எந்த ஒரு கடைகளாகட்டும் மால்களாகட்டும் எங்கேயுமே நாங்கள் பணம் இப்போ நான் உங்கள்கிட்ட பணம் கொடுத்தா கூட உங்களால் ஒரு பார்வையற்றோருக்கு ஒரு பிறந்தநாள் பரிசாவோ இல்லை ஒரு அவங்களுக்கு வழங்கக்கூடியதுக்கு ஒரு ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா உங்களால் வாங்கி கொடுக்கவே முடியாது. எந்த ஒரு வணிக நிறுவனங்கள்லையும் பார்வையற்றோர் பயன்படுத்தக்கூடிய அந்த மொபிலிட்டி ஸ்டிக்கு விற்பனைக்கே இல்லை. ஏன்னா இதை வந்து எங்களுக்கு நிறைய பேர் வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 1,27,405 பேர் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70,000 பேர் வந்து கிராம பகுதியில் இருக்காங்க. அப்படி ரொம்ப இந்த ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களுக்கு அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள்களை உற்பத்தி பண்ணும்போது அது வணிக ரீதியாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈட்டு தருன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால தான் அரசாங்கம் வந்து இது போன்ற பொருட்களை செய்கிறவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு மானியத்தை கொடுத்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பொருட்களை சென்றடைகிறதுக்கு அரசாங்கம் தான் வகை செய்யணும். அதனால தான் எப்பவுமே சொல்கிறது அரசு வந்து இதை வந்து ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். ஒரு கிராம பகுதிக்கு ஒரு பேருந்தை விடுறாங்கன்னா அந்த பேருந்துனால ஒரு அந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் வருமானம் நிச்சயமாக வரப்போகிறது கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பொதுநலம் அந்த கிராம பகுதிக்கு பேருந்து செல்லணுன்ற ஒரு நோக்கம் அரசாங்கத்துக்கு இருக்கிற மாதிரி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த போன்ற உபகரணங்கள் வந்து மிக மிக அவசியம். குறிப்பாக இப்போ மாற்றுத்திறனாளி துறையால் இப்போ வந்து அவங்க வழங்கக்கூடிய ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 1,500 2,000 ஸ்டிக்கு தான் வழங்குறாங்க. அப்போ மீதி இருக்கிற வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து ஸ்டிக்கு எங்கேருந்து கிடைக்கும்? அவங்க வந்து மற்ற நிறுவனங்களை சார்ந்திருக்கணும். ஒரு ஸ்டிக்கு 200 ரூபான்னுவாங்க. அது வந்து கார்பாடியில் மட்டும்தான் செய்கிறாங்க. அதுபோன்று பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உபகரணங்களை செய்யக்கூடிய அந்த பட்டறைகள்
அந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இல்லை, இருக்கிறது ஒன்றே ஒன்று வந்து கார்பாடியில் இருக்குது. அது போன்ற பெரிய பிரச்சனை இதெல்லாம் வந்து அரசு கண்டறிந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை அரசினுடைய பார்வைக்கு நாங்கள் கொண்டு சென்று இதை வந்து உரிய முறையில் நீங்கள் அதை அணுகி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த உபகரணங்களை பெறுறதுக்கு நீங்கள் வழிவகை செய்யணும்னு சொல்கிறோம். நிச்சயமாக சார். இப்போ அரசாங்கம்னு சொல்லும்போது மாற்றுத்திறனாளிகளுக்காக கவர்மெண்ட் ஒரு சில விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான யூசர் ஃப்ரெண்ட்லி பஸ்ஸஸ் இருக்குது, பட் அதிகமாக இல்லை, 1-2 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சில நம்ம வந்து கேட்டே ஆகணும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ சார் கூட வந்து சொன்னார்ல, ரிசர்வ் வங்கிகள் பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம் மிஷின்ஸை வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இதையெல்லாம் தாண்டி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் செய்யணும், முக்கியமான ஒரு 4 விஷயம் வந்து அவசரமாக இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது. அரசாங்கம் என்னை பொறுத்தளவு நான் அரசாங்கத்திட்ட வந்து ரொம்ப நெருங்கி பல ஆண்டுகளாக நான் வந்து பணிபுரிந்துட்டு வரேன். நிறைய எங்களுடைய அமைப்பின் சார்பாக நிறைய கோரிக்கைகள்லாம் முன் வச்சு நிறைய கோரிக்கைகள் அவங்களும் செவிசாய்த்து அதுக்கு அரசாணைகள் வந்து வந்திருக்கு. ஆனால் அது வந்து அரசாணைகளாக தான் இருக்கே தவிர அது செயல்பாட்டுக்கு இன்னும் வராத ஒரு நிலை இருக்குது. ஆகையால் அதிகாரிகள் வந்து என்ன பண்ணணும்னா அரசாணைகளை அதுக்கு அந்த அரசாணைகளை வந்து கொடுத்துருக்கிற சலுகைகள் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சிடி பிளேயர் ஒரு காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா டிவிடி பிளேயர் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கல்வியாண்டு முடிகிற நிலையில் இருக்கும், இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த டிவிடி பிளேயர் வழங்கப்படலை. அதே மாதிரி மாநில அளவில் பொது தேர்வில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து முதலாம் மதிப்பெண் பெற்று வராங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உரிய அந்த ஊக்கத்தொகை மாவட்டந்தோறும் இன்னும் அது வந்து அரசாணை வந்தும் செயல்படுத்தாத நிலை இருக்குது. அதுபோன்று அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ஸு நீங்கள் நிறைய திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டிக்ஸு இது வந்து ஒரு குறைந்த அளவுக்கு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைவருக்கும் இந்த ஸ்டிக்ஸ் வந்து வழங்கணும். பார்வை மாற்றுத்திறனாளிகளை கொண்ட ஒரு குழுவை நியமித்து கண்காணிப்பு குழுவை நியமித்து இந்த திட்டங்களெல்லாம் சரிவர செயல்படுதா என்ற ஒரு கண்காணிப்பை வந்து நம்ம ஏற்படுத்தினா இப்போ இருக்கிற அரசாணையோ இப்போ இருக்கிற திட்டங்களோ இதை ஒழுங்காக செயல்பட்டாலே பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும். நிச்சயமாக சார், நீங்கள் சொல்கிற மாதிரியான மாற்றங்கள் விரைவில் நடக்கணுங்கிறதா எங்களோட ஆசையும். இப்போ சார் சொல்கிற மாதிரி இப்போ படங்கள் எல்லாம் எடுக்கும்போது ஒரு பேசிக் ரிசர்ச்சை இன்டெப்த்தாக பண்ணிவிட்டு எடுத்தால் இந்த மாதிரி சார் சொல்கிற மாதிரி குறைகளை தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குக்கு அப்படின்னு ஒரு திரைப்படம் கூட வந்தது. அதில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேசலாம். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து காமிக்கிற விதத்துலேருந்து மாறுபட்டு வந்து காமிச்சாங்க. சில நுணுக்கமான விஷயங்கள், அவங்க வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா எப்படி விளையாடுவாங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து வேறு சில தாட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து காமிச்சாங்க. சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சமூகத்துல கூட வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு அந்த மாற்றம் வந்து வந்திருக்கு. எல்லாரும் யோசிக்கிற விஷயங்கள் வந்து மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு டே ஆஃப் அக்செப்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி மட்டும் இல்ல, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இனியாவா என்று கேட்டுருக்கீங்க. பிரபு அண்ட் சாமியா கூட நம்ம கெஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக வந்து சொன்னார் இல்லையா. இன்ஃபேக்ட் அவர் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். ஆமாம்மா, அவர் பட்ட கஷ்டத்தை மற்றவங்க படக்கூடாதுன்னு நினச்சாரு. அதனோட விளைவு தான் இவ்வளோ வளர்ச்சி அவர்கிட்ட. கண்டிப்பாக எல்லாருமே வந்து அவர் மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் நானும் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஜியாகிரஃபியும் தமிழ் கிளாஸும் கலந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஹரிசேந்திரன் சார் வரப்போறாரு. அவர் வந்து பக்கத்து மாநிலத்தை பற்றி பேச போறாரு. பக்கத்து மாநிலம்னா வந்து எந்த மாநிலம்? ஏன்னா வந்து கர்நாடகா இருக்கு, அப்புறம் வந்து ஆந்திரா இருக்கு, தெலுங்கானா வேற இருக்கு. இப்போ நிறுத்துங்க அரசியல் பற்றி எதுவும் பேச போகிறது. அப்போ கேரளாவுடைய வேர்ச்சல் பற்றி சொல்ல போறாரு. பார்க்கலாம். ஐயா, நம்ம தமிழ்நாட்டோட அண்டை மாநிலங்கள் அப்படின்னு சொன்னாக்க ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இதுல கேரளா அப்படிங்கிற ஒரு பெயர் எப்படி உருவானது? இதற்கும் தமிழுக்கும் ஏதாவது இணக்கம் உண்டா? இந்த கேரளாங்கிற சொல்லை பற்றி
எல்லாரும் இன்னைக்கு ஒரு பரவலாக ஏற்றுக்கொண்ட கருத்து, அல்லது கேரளாவை சேர்ந்தவர்களே அந்த ஊருக்கு என்ன காரணம் அந்த பெயர் வந்தது என்று சொல்வது, கேரம் என்றால் தென்னை சமஸ்கிருதத்தில், நாளிகேர என்றால், நாளி என்றால் தென்னை, கேர என்றால் காய், தேங்காய், நாளிகேர அங்கே காய்ங்கிறது தேங்காயை குறித்து அது அதிகமாக விளைகின்ற ஒரு பகுதி தான் கேரம், கேரல், கேரளன் என்று அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுதான் எல்லாருக்கும் சொல்கிறது. ஆனால் அது தவறு, அடிப்படை தவறு, முற்றிலும் தவறு. ஏனென்றால் அதனுடைய வரலாறு தமிழோடு இணைந்தது. இந்த கேரம், நாளி என்பதும் கூட ஒரு வகையிலே தமிழிலிருந்து வந்த சொற்கள் தான். ஆனால் இது பழைய சேர நாடு. நம்முடைய சங்க காலத்தில் சேர, சோழ, பாண்டியர்கள். இந்த சேரலன் என்றால் சேர நாட்டுக்குரியவர். கணைக்கார் மாந்தரன் சேரல் இரும்புரை, யானைக்கண் மாந்தரன் சேரல் இரும்புரை. சேரல் என்ற சொல் பழைய தமிழ் சொல். இந்த சேரல் என்பது சாரல் என்ற தமிழிலிருந்து வந்தது. மலைச்சாரல், மலைச்சாரல், மழைச்சாரல், சாரல். நம்முடைய சங்க இலக்கியத்தில் சாரல் நாட என்று தலைவனை விழிப்பது. சாரல் மிகுந்த நாட்டுக்குரியவன். இந்த சாரல் என்பது தான் சேரல் என்று தெரிந்தது. இப்போ பரியது என்று ஒரு சொல் இருக்கிறது தமிழில், அதுதான் பெரியது என்று மாறியது. பரியது பெரியது என்றானது, பருமை தான் பெருமை என்றானது. இந்த அகர ஒலி ஏகரமாக மாறுகிறது. இப்போ கடவுள் என்ன பலப்படுத்துறது, கடவுள் என்ன பலப்படுத்துறது. இந்த அ ஒலி ஏ ஒலியாக மாறும். பருமை பெருமை. இந்த கட்டியாக இருப்பதுதான் கெட்டியாக இருக்கிறது. கெட்டிக்காரன்னா இல்லை, கெட்டிலாம் இல்லை, கட்டியாக உறுதியாக ஃபேர்ம் பர்சன். அந்த கட்டிங்கிறது கெட்டின்னாச்சு பார்த்தீங்களா? என்ன ஒலி மாற்றம்? அகரம் எகரமாக மாறிட்டுது. கட்டியில் இக்கு கூட்டல் ஆ க, அது இக்கு கூட்டல் ஏயா மாதிரி கெட்டின்னாச்சு. ரொம்ப உறுதியானவன் அவன் தான் கெட்டிக்காரன். அது கட்டி ஆமாம், கட்டினா உறுதியானது. மண்ணாங்கட்டி அதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த கட்டி கெட்டியானது போல, பரு பெருவானது போல, பரியது பெரியதானது போல, பலப்படுத்துறது பலப்படுத்துறது போல இந்த அகரம் எகரமாக மாறுது. அதே போலத்தான் ஆகாரமும் ஏகாரமாக மாறும். குறிலாகிய ஆனா குறிலாகிய ஏனாவாக மாறுது. இந்த கட்டி கெட்டி, பரு பெரு. அதே போல் ஆ என்ற நெடில் ஒலி ஏ என்ற நெடில் ஒலியாக மாறுது. அப்படி தான் சாரல் சேரல் என்றானது. நான் அவனை சார்ந்து இருக்கிறேன் என்பது தான் அவனை சேர்ந்து இருக்கிறேன் என்றாகிறது. அவனோட சார்ந்து இருங்கிறதா நல்ல தமிழ், மூலத்தமிழ். இப்போ என்ன சொல்கிறோம்? அவனை சேர்ந்துக்க, அவனோட சேர்ந்துக்க. அந்த சார்தல் என்பது சேர்தல் என்று ஆகிற பொழுது என்ன ஒலி மாற்றம்? ஆகாரம் ஏகாரமாக மாறுது இல்லைங்களா? சார்தல் இச்சி கூட்டலா சா, அது இச்சி கூட்டல் ஏ. சார்தல் சேர்தல், சார்ந்திரு சேர்ந்திரு. அதே போலத்தான் அந்த சாரல் என்பதில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சொல் சேரல் என்று, சாரல் சேரலானது. சேரலன் என்றால் சேர நாட்டுக்காரன் பொருள். மலைச்சாரல் மிகுந்த நாட்டு சேரலன் காண்க என்று நம்முடைய பெரிய புராணத்திலே எழுதுகிறார்கள். சேரலன் சேரன் நாயனார்னு ஒருத்தர் வரார், சேரமான் பெருமாள் நாயனார். அவருக்கு கடவுளே ஓலை எழுதின பொழுது சேரலன் காண்க என்று எழுதுகிறார். அப்போ சாரல் நாடு, சேரல் நாடு, சேரலன் என்ற ஆழி இந்த சகரம் ககரமாக திரும்பி மாறுகிறது. செம்பு என்ற சொல் கெம்பு. செதில் என்று சொல்கிறோம்ல, மீன் செதில், அது மலையாளத்தில் கெதில். சீர்த்தி என்றால் புகழ், அதுதான் கீர்த்தி என்றானது. சகரம் ககரமாக மாறும். உலகம் முழுக்க ஒத்துக்கொண்ட உண்மை. அப்படித்தான் இந்த சாரல் சேரலாகி, சேரல் கேரளாகி, கேரளன் கேரளன் கேரளா என்று மாறியது. மலைச்சாரல் நாடு, மலைப்பகுதி, சாரல் மிகுந்த நாடு. அது சாரல் சேரலாகி, சேரல் கேரளாகி, கேரளன் கேரளா என்றானது. இதை விட்டு விட்டு இதுதான் வரலாறு, இதுதான் அதிகமா வர்றதுனால அது கேரளா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது கேரளா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நம்முடைய சாரல் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மருவி கேரளாவாயிற்று அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இதே மாதிரி வேறு ஒரு அற்புதமான தமிழ் சொல்லோட அடுத்த பகுதியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அடுத்து வந்து நான் ஒரு வெப்சைட் சொல்ல போறேன். இந்த வெப்சைட் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பாப்புலரான வெப்சைட். thebetterindia.com. நான் ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். thebetterindia.com. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அறியப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம்ல. நம்மளுக்கு பெருசாக வந்து அவங்கள பற்றி வந்து தெரியாது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சாதிச்சிருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமாக சும்மா இதை நான் பார்த்துருக்கேன். இது பாப்புலர் வெப்சைட் தான். இதில் பார்த்தீங்கன்னா அன்சங் ஹீரோன்னு ஒரு போர்ஷன் இருக்குது. இன்றைக்கி நம்ம நேத்திரோதயிலேருந்து அமைப்புலேருந்து சார் வந்தார்ல, அவரை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில். அவங்களோட ஸ்டோரிஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னோவேஷன்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிப்புகளை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது இவங்களுக்கான கண்டுபிடிப்புகள், இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் கிராமங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வெப்சைட்டில் பொதிஞ்சிருக்கு. கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, இந்தியாஸ் இனோவேட்டிங் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அது ஒரு யூத் ஸ்டேட்மெண்ட்டாகவே மாறிட்டு வந்து வருது. அதுக்கு வந்து இது ஒரு சான்றா அமைது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா வந்து பெரிய பெரிய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதும் பெரிய பெரிய விஷயங்களை வந்து செய்கிறது மட்டும்தான் ஹீரோயிசமோ இல்லை ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து கிடையாது. சின்ன விஷயத்த பண்ணாலும் வந்து அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அமையும் இல்லையா? அது மட்டும் இல்லை சார், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறோம், நிறைய யோசிச்சு பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு மேடை இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வெப்சைட்டில் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் அடுத்த கட்டம் நோக்கி போகணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். கண்டிப்பாக ஒரு நல்ல வெப்சைட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இன்றைக்கி நாங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினச்சா வந்து போதாத நீங்களும் நினைக்கணும். அதனால உங்களுடைய கருத்துக்களை feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரியல அட்ரஸ்க்கு உங்களுடைய லெட்டர்ஸை எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. இதுக்கு நீங்கள் கால் பண்ணியும் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி நேரம் வந்தாச்சு. புதிய FM ஸ்டேஷனில் இது இனி அவை இன்று வித் பிரபு அண்ட் சௌமியா.